வி சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்க அதிமுகவுடைய பொதுக்குழுவை உடனடியாக கூட்டணும் அப்படின்னு வி சண்முகம் மறுபடியும் வலியுறுத்தியிருக்கார். சலீம், அதிமுகவினுடைய தொடர் தோல்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்கணும் அப்படின்னு அவர் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராரு. இப்போ மறுபடியும் அதை வலியுறுத்தி பொதுக்குழுவை மறுபடியும் கூட்டுங்க அப்படின்னு ஒரு வலியுறுத்தலை முன் வச்சிருக்காரு. அவர் பேசின காட்சிகளையும் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போதாவது சொல்கிறோம், கூட்டத்தை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், உங்கள் விருப்பப்படியே ஒரு தேதியில் கூட்டுங்கள். ஆனால் அதற்கு முன்பு பொதுக்குழுவை கூட கூட்ட காலதாமதமானால் செயற்குழுவையாவது கூட்டுங்கள், கட்சியினுடைய செயற்குழுவை கூட்டுங்கள். ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும். அதே போல் பாமகவுடைய தயவால்தான் 31 தொகுதியை அதிமுக வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி வி சண்முகம் சொல்லியிருக்காரு. ஒருவேளை பாமகவுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா வெறும் 7 இடங்கள்ல தான் அதிமுக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி காரசாரமாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துருப்போம். ஓகே, 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லை என்றால் இங்கே வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்தில் இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்கார். இவ்வளோ காட்டமாக பேசினவர் இபிஎஸ்க்கு ஒரு எச்சரிக்கையுமே விடுத்திருந்தார். பொதுக்குழுவை கூட்டலைன்னா மேற்கு வங்கத்தில் மம்தாவுக்கு ஏற்பட்ட நிலையை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. இதுவும் இல்லாமல் அதிமுக ஒரு குடும்பத்தினுடைய பிடிகளை செல்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி கனவுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு கூட விமர்சித்திருக்காரு. இன்னைக்கு மம்தா பானர்ஜி நிலைமை என்ன பார்த்தீங்கல்ல? உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? இன்னும் 2 நாள் அன்றைக்கு சரியா இருந்தது. உங்க நிலைமை என்ன? நிலைமை இன்னும் ஒன்றும் மாறல. கனவு உலகத்தில் இருக்காதீங்க, வெளியில வாங்க, உண்மையை உணருங்க, உணர்ந்து செயல்படுங்க, இந்த ஏக்கத்தை காப்பாத்துங்க. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.